கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களை பார்த்து ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்ல நான் விரும்புகிறேன். வாழ்க்கையின் கடைசி கட்டத்திற்கு நான் வந்துட்டேன். என்னுடைய வாழ்க்கையில என் நம்பிக்கை நான் இழந்துட்டேன். மனிதர்கள் என்னோடு கூட இல்லை. போகிற பாதை எதுன்னு எனக்கு விளங்கலை, எனக்கு புரியலை. இதுக்கப்புறம் எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்லை அப்படிங்கிற எண்ணத்தோடு இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களாகில் உங்களுக்கு ஒரு நற்செய்தி காத்திருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் இதே நிலைமையில கடந்து போன ஒரு தாய், ஒரு குழந்தை, ஒரு நேரத்துல ஒரு பெரிய செல்வந்தன் வீட்டில் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஒரு பெரிய செல்வந்தனுக்கு மனைவியாக அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு இஸ்மவேல் என்ற ஒரு ஆண் குழந்தை இருந்தது. இப்ப அந்த தாயும் அந்த குழந்தையும் வீட்டை விட்டு புறப்படுகிற ஒரு நிலைமை, ஒரு கைவிடப்பட்ட நிலைமை, புருஷனால் கைவிடப்பட்ட நிலைமை. அந்த சகோதரிக்கு, அந்த அருமையான குழந்தைக்கு தகப்பனற்ற நிலைமை. நல்லா இருந்த குடும்பத்தில் திடீரென்று வாழ்க்கையின் போக்கே மாறி போனது. அருமையான ஒரு சூழ்நிலையில் இருந்த அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலை இப்ப தண்ணி கூட இல்லாம இறந்து போயிடுவோங்கிற நிலைமைக்கு அந்த குடும்பம் வந்து விட்டார்கள். பாருங்க, பெத்த தாய் புள்ள அழுகிறத நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி தூரத்துல ஒரு இடத்தில் அந்த குழந்தையை வைத்து விட்டு இந்த சகோதரி ஒரு தூரத்திற்கு கடந்து போய் அவங்க அழுகிறாங்க. புள்ள கத்துது, தாய் அழுகிறா. பைபிள்ல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நிலைமை வனாந்தரத்தில் முடிந்தது என்று எழுதப்படவில்லை. அவங்களுடைய ஜீவியம் வனாந்தரத்தில் தண்ணி இல்லாமல் இறந்து போனார்கள் என்று எழுதப்படவில்லை. மாறாக அந்த பிள்ளை வளர்ந்து வில் வித்தையில் வல்லவனானான். தகப்பன் இல்ல, கணவர் இல்ல, ஆனா அந்த பிள்ளைக்கு திருமணம் அருமையாய் நடந்தது. அவன் ஒரு பெரிய ஜாதியாய் மாறினான் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. நான் சொல்றேன், நீங்க ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் முடிவோ, எல்லாம் முடிந்தது, என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்தது. ஏன்னா மனிதர்கள் இல்லை, ஒருவேளை தகப்பன் இல்லாமல் இருக்கலாம், தாய் இல்லாமல் இருக்கலாம், உடன் பிறந்தவர்கள் இல்லாமல் இருக்கலாம், ஒரு அனாதை, என்ன வாழ்க்கையில உயரத்திற்கு கொண்டு வர யாருமே இல்லை, எங்கு திரும்பினாலும் எனக்கு நம்பிக்கை இல்லை, என் வாழ்க்கை முடிஞ்சிட்டு தான் நான் நினைக்கிறேன், இனி இந்த பூமியில வாழ்வதற்கு எனக்கு கெதியே இல்லை, எனக்கு நம்பிக்கையே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நான் இருக்கிறேன் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பீர்களாகில், நான் இப்ப சொன்ன இந்த வேத பகுதியில் இந்த அருமையான சகோதரி, அவங்க பேரு ஆகார், அந்த ஆண் குழந்தை பேரு இஸ்மவேல், வீட்டை விட்டு அரண்மனை வாழ்க்கை விட்டு வனாந்தரத்துக்கு வந்தார்கள், வீதிக்கு வந்தார்கள். புருஷனை இழந்து போனார். அதே போல ஆண் குழந்தை, அந்த குழந்தையும் இப்பொழுது பாருங்க தகப்பனற்ற நிலைமை. இப்ப அந்த குழந்தையுடைய நிலைமையும் பாருங்க, தண்ணி கூட இல்லாம மரிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில்
அந்த குடும்பம் இருக்க பைபிள்ல ரொம்ப அழகா போட்டிருக்கு. அவங்க நினைச்சாங்க இது முடிவு, அவங்க நினைச்சாங்க இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு. ஆனா அந்த இடத்துல இருந்து அவங்க லைஃப வேற விதமாய் கர்த்தர் கொண்டு போனார். வேற விதமாய். நீங்க நினைக்கிறீங்களா இது எண்டு அப்படின்னு? நான் சொல்றேன், கொஞ்சம் கிட்ட போய் பாருங்க. அது எண்டு இல்ல, அது ஒரு பெண்டு. நீங்க நினைக்கிறீங்க முடிஞ்சிட்டு அப்படின்னு, அது முடிவல்ல. கொஞ்சம் கிட்ட போய் பாருங்க, அது ஒரு வளைவு. இன்னொரு அற்புதமான பாதைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவதற்கு அது ஒரு வளைவு தான். உங்க பார்வைக்கு முடிவாய் தெரிகிறது, உங்க பார்வைக்கு அது ஒரு எண்டு போல தெரிகிறது. இல்லைங்க, இல்லைங்க, அது எண்டு இல்ல, அது பெண்டு. என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ முறை நான் அதை அனுபவித்திருக்கிறேன், எத்தனையோ முறை நான் அனுபவித்திருக்கிறேன். எல்லாம் முடிந்தது, இதுக்கப்புறம் ஒண்ணு இல்ல, இனி அவ்வளவுதான். எல்லா சூழ்நிலைகளும் நம்மளுக்கு வாழ்க்கையில நம்மளை கைவிட்டு விட்டது, இதுக்கப்புறம் நம்புவதற்கு ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற நிலைமை எனக்கு பல முறை வந்திருக்கிறது. ஆனா இயேசுவின் நாமத்துல நான் சொல்றேன், அது எல்லாம் எனக்கு எந்த அமையல, அது ஒரு பெண்டு. அதுல இருந்து கர்த்தர் ஒரு புதிய ஆச்சரியமான ஒரு வழியை கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். தண்ணி இல்லாம மறிச்சிருவோம் அப்படிங்கிற நிலைமையில் இருந்த அந்த குடும்பத்திற்கு ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு சொம்பு தண்ணி தரல, நீர் ஊற்றையே கர்த்தர் அந்த இடத்தில் புறப்பட பண்ணினார். அந்த தாயை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாத, எழுந்து பிள்ளையை கையை பிடித்து நீ நட, அவனை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், உங்க மேல கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, உங்க மேல கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, உங்க மேல கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அதனால கவலைப்படாதீங்க. எப்படி தெரியுமா நான் தைரியமா சொல்றேன், ஒரு நேரத்துல இந்த குழந்தைய, அதாவது இஸ்மவேல் என்கிற அந்த மகனை அனுப்பி விடுவதற்கு முன்பதாக தகப்பனாகிய ஆபிரகாம் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணுகிறார். யாருக்காக? இந்த குழந்தைக்காக. என்ன சொல்லி ஜெபிக்கிறார்? இஸ்மவேல் உமக்கு முன்பதாக பிழைப்பானாக. ஒரு தகப்பன் கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்ளுகிறார், என் பிள்ளை உமக்கு முன்பதாக பிழைச்சுக்கிட்டோம் அப்படின்னு. 3 வேளை சோறு போட்டிருக்க ஆண்டவரே, அது பிழைச்சுக்கும். ஆண்டவரே அந்த பிள்ளைக்கு உடை தந்துருங்க, பிழைச்சுக்கும். இந்த பூமியில எங்கேயோ ஒரு இடத்துல என் புள்ள வாழ்ந்துட்டு போகட்டும் அப்படின்னு. ஆனா பரலோக தகப்பன் அதுக்கு பதில் என்ன சொன்னார் தெரியுமா? ஆச்சரியமான ஒரு வார்த்தை, பிரமிக்கத்தக்கதான வார்த்தை, அதிர்ச்சியாகுகிற ஒரு வார்த்தை. என்ன அந்த வார்த்தை? இஸ்மவேல் எனக்கு முன்பதாக கட்டாயம் பிழைப்பான் என்று சொல்லல, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று கடவுள் சொன்னார். கவனிங்க, சில நேரத்துல கடவுளுடைய வார்த்தை உங்க மேல ரொம்ப பெருசா இருக்கும், ஆனா சூழ்நிலை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கும். உங்க மேல கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப பெருசா இருக்கும், நம்பவே முடியாத அளவுக்கு இருக்கும். ஆனா சூழ்நிலை ரொம்ப மோசமாயிட்டே இருக்கும். நான் சொல்றேன் கர்த்தருடைய வார்த்தை உங்க மேல இருக்கிறதுனால சூழ்நிலை தோத்து போகுமே ஒழிய கர்த்தருடைய வார்த்தை தோத்து போகாது. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுது? நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம்
11வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஏசாயா 55:11. நல்ல கவனிங்க. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். பாருங்க, அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல். கொஞ்சம் கவனிங்க. மனுஷனுடைய வார்த்தையை போல அல்ல கடவுளுடைய வார்த்தை. அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து, கவனிச்சீங்களா? நான் விரும்புகிறதை செய்து, அதை நான் விரும்புகிறதை செய்து, நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். எப்படி முடியுது? நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நான் சொல்றேன், ஒருவேளை உங்க நிலைமை ஒரு வீடு இல்லாம, தகப்பன் இல்லாம, தாய் இல்லாம, நல்ல சூழ்நிலை இல்லாம, மனிதர்கள் இல்லாம, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, எல்லாரும் நல்ல நிலைமைக்கு போயிட்டாங்க, என் கூட படிச்சவங்க எல்லாம் நல்ல வேலைக்கு போயிட்டாங்க, திருமணம் ஆகி நல்லா செட்டில் ஆயிட்டாங்க, வண்டி வாகனம்னு ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. ஆனா நான் எங்க நிக்கிறேன்னா வனாந்தரத்தில் நிக்கிறேன். எனக்கு தண்ணி கூட இல்லை, அத்தியாவசியமான தேவை கூட எனக்கு சந்திக்கப்படல. என் நம்பிக்கை எல்லாம் ஒளிஞ்சிடுச்சு, என்னுடைய வாழ்க்கை இனி அவ்வளவுதான் அப்படிங்கிற நிலைமையில நீங்க இனி இதுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம். நான் சொல்றேன், இதுக்கு அப்புறம் தான் உங்க வாழ்க்கையின் போக்கே மாற போகிறது. இது முடிவு அல்ல, இது எண்ட் அல்ல, இது பெண்ட். ஹல்லேலூயா. ஒரு மோசஸ் ராஜசேகர் அவங்க பாடின ஒரு பாட்டினுடைய ஒரே ஒரு சரணத்தை மட்டும் நான் அப்படியே பாடுறேன். ப்ளீஸ் என்னோடு சேர்ந்து நீங்களும் பாடும்படி கேட்டுக்கிறேன். அந்த பாடல் எப்படி ஆரம்பிக்கிறது பாருங்க. என் முடிவுக்கு விடிவு நீரே, என் வாழ்வுக்கு உதயம் நீரே. ஒரே ஒரு சரணத்தை பாடுவோமா? என் முடிவுக்கு விடிவு நீரே, என் வாழ்வுக்கு உதயமும் நீரே. என் முடிவுக்கு விடிவு நீரே, என் வாழ்வுக்கு உதயமும் நீரே. என்னையா என்னையா தெரிந்து கொண்டே, என்னையா என்னையா அழைத்து விட்டே, என்னையா என்னையா தெரிந்து கொண்டே, என்னையா என்னையா அழைத்து விட்டே. தகுதி இல்லாத என்னை தகுதியாய் மாற்றி கண்மலை மேல் நிறுத்தி நீ. தகுதி இல்லாத என்னை தகுதியாய் மாற்றி கண்மலை மேல் நிறுத்தி நீ. என் முடிவுக்கு விடிவு நீரே, என் வாழ்வுக்கு உதயமும் நீரே. என் முடிவுக்கு விடிவு நீரே, என் வாழ்வுக்கு உதயமும். திரும்ப பாடுவோமா? என் முடிவுக்கு விடிவு நீரே, என் வாழ்வுக்கு உதயமும். ஜீசஸ், என் முடிவுக்கு விடிவு நீரே, என் வாழ்வுக்கு உதயமும் நீரே. திரும்பவும் என் முடிவுக்கு விடிவு நீரே, என் வாழ்வுக்கு உதயமும் நீரே. என் முடிவுக்கு விடிவு நீரே, என் வாழ்வுக்கு உதயமும் நீரே. பெற்றோர்களுக்கு நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தில், பிள்ளைகளை குறித்து கவலையோடு இருக்கிறீங்களா? பிள்ளைய குறித்த கவலை என்னை நாளுக்கு நாள் சாகடிக்குதுன்னு நினைக்கிறீங்களா?
என் பிள்ளைக்கு இன்னும் ஒரு நல்ல காலம் பிறக்கல, என் பிள்ளையினுடைய எதிர்காலத்தை நினைச்சு எனக்கு பயமா இருக்கு, நான் இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைய நான் பார்த்துப்பேன், அதுக்கப்புறம் என் பிள்ளை என்ன செய்யும், இப்படிலாம் யோசிக்கிறீங்களா? பிள்ளைகளும் படிப்பை, நான் படிக்க வேண்டிய நாட்கள்ல படிப்பை இழந்துட்டேன், நண்பர்கள்லாம் படிச்சு நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க, ஆனா நான் தோத்து போனது போல நிக்கிறேன், வாழ்க்கை குறித்து பற்றுதலே இல்லை, எனக்கு வாழவே பிடிக்கல, ஒரு விரக்தியான ஒரு நிலைமைக்கு வந்துட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க தானே? இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து நான் ஒரு நற்செய்தியை நான் சொல்லுகிறேன். இதுக்கு அப்புறம் தான் உங்க வாழ்க்கையின் போக்கே மாறப்போகுது. ஏன் தெரியுமா? உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு தெரியல தாயே, உங்களுக்கு தெரியல, ஆனா உங்களை குறித்து உங்க மேல கடவுளுடைய வார்த்தை உங்க மேல இருக்கு. உங்க தலையில உங்க பிள்ளையுடைய தலையில உங்களுக்கே தெரியாம கடவுளுடைய வார்த்தை இருக்கு. மறந்துடாதீங்க. பாருங்க, தண்ணி இல்லாம அந்த புள்ள சாக நோக்கி கத்திட்டு இருக்கு. அந்த புள்ளைக்கு தெரியாது நான் பெரிய ஜாதியாக போறேன்னு. ஆனா அந்த பிள்ளையினுடைய தகப்பனிடத்துல ஏற்கனவே கடவுள் சொல்லி இருந்தார். அந்த தகப்ப புள்ள பழிச்சா போதும்னு வேண்டிக்கிட்டு இருந்தாரு. ஆனா கடவுள் அந்த தகப்பனத்துல சொன்ன வார்த்தை, பெரிய ஜாதியாக்குவேன், பெரிய ஜாதியாக்குவேன். அந்த வார்த்தையின் வல்லமை. ஆண்டவர் பொய் உரையாத தேவன்ங்க, பொய் உரையாத தேவன். அவர் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்றாரு, என் வார்த்தை வெறுமையாய் சென்று அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல், நான் அதை அனுப்பின காரியமாய் அது வாய்க்கும், அது வாய்க்கும். வார்த்தையாகவே என்னைக்கு இருந்துராது. ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஆண்டவர் என்னோடு பேசி இருக்கிறாரு, ஆனா ஒண்ணும் நடக்கல. யோவான் 1வது அதிகாரத்துல, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அப்படி தொடர்ந்து இருந்தது இருந்தது அப்படின்னு முடியல. எப்படி திரும்ப முடியுது? அந்த வார்த்தை ஒரு நாள் மாம்சமாய் மாறினது. அந்த வார்த்தை இயேசு என்ற பெயரில் எல்லாரும் பார்க்கும்படி வெளியரங்கமாய் இயேசுவை பார்த்தாங்க, அவரை தொட்டாங்க, அவர் கிட்ட போனாங்க, அவரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க. வார்த்தையாகவே என்னைக்கு இருக்காது. உங்க மேல ஆண்டவருடைய வார்த்தை இருக்கு. நான் சொல்றேன், உங்க மேல ஆண்டவருடைய வார்த்தை இருக்கு. அருமையான பெற்றோரே, உங்க பிள்ளை மேல கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. அதை தாண்டி இன்னொரு நற்செய்தி நான் சொல்லட்டுமா? இன்னொரு நற்செய்தி சொல்லட்டுமா? ஆண்டவர் என்ன தெரியுமா வாக்கு கொடுத்திருக்கிறாரு? பிள்ளைகளை குறித்து என்ன தெரியுமா வாக்கு கொடுத்திருக்கிறாரு? அதையும் வாசிக்கிறேன் பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44வது அதிகாரம் 44வது அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்களேன். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும். தயவு செய்து கவனிங்க, வாக்குத்தத்தம் பாருங்க. உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். பெற்றோர்களே, உங்க பக்தி, இந்த நல்வாழ்வு, வேதத்தில் சொல்லப்பட்ட அற்புதமான இந்த நல்வாழ்வு, இந்த மேன்மை, இந்த ஆசீர்வாதம், இந்த வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, இந்த பக்தி நிறைந்த வாழ்க்கை உங்களோடு ஆண்டவர் முடித்து விடுகிறது அல்ல. வாழையடி வாழையாக, சந்ததி சந்ததியாக. அதனால நீங்க ஜெபித்தது, நீங்கள் அழுதது, நீங்க புலம்பினது, இத்தனை வருஷம் கர்த்தரை தேடினது, சத்தியமா சொல்றேன், இது ஒரு நாள் வீண் போகாதுங்க. இது சத்தியமா ஒரு நாள் வீண் போகாது. உங்களோட கர்த்தர் விட்டு விடுகிறது அல்ல. வாழையடி வாழையாக, சந்ததி சந்ததியாக
சந்ததி சந்ததியாக, சொல்ல போனா உங்களை விட உங்க பிள்ளைகள் பல மடங்கு ஆசீர்வாதமா இருக்க போறாங்க. ஹல்லேலூயா. உங்களை விட உங்க பிள்ளைங்க பல மடங்கு ஆசீர்வாதமாக, உங்களை விட பல மடங்கு மேன்மையாக உங்க பிள்ளைங்க மாறி வருவாங்க. ஏன்னா இது வாக்கு தத்துவம். இந்த 2 வசனத்தையும் பாத்தீங்களா? அந்த வசனம் என்ன சொல்லுது? என் வார்த்தை வெறுமையாய் சென்று வெறுமையாய் திரும்புகிறது இல்லை, நான் அனுப்பின காரியமாய் அது வாய்க்கும். உங்க மேல கர்த்தருடைய வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? அது வேலை செய்து கொண்டே இருக்கும். அது வேலை செய்து கொண்டே இருக்கும். உங்க மாம்ச கண்ணுக்கு அது தெரியல. இன்னைக்கு உங்க பிரச்சனை தான் தெரியுது. இன்னைக்கு உங்க குடும்ப பொருளாதார நெருக்கம் உங்களுக்கு தெரியுது. கடன் பாரம் உங்களை நெருக்கிது. எங்கேயும் வாழ முடியாத ஒரு இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. எல்லா மனிதர்களும் உங்களை துரத்துறாங்க. எல்லா மனிதர்களும் உங்களை வேண்டான்னு சொல்றாங்க. எல்லா மனிதர்களும் உங்களை கைவிட்டுட்டாங்க. நீ இனி வாழ்வதற்கு வழியே இல்லை. எனக்கு தைரியம் சொல்ல ஒருத்தர் கூட இல்லை. அதனால நான் தனியா போய் ஏதோ ஒரு தவறான முடிவு எடுக்கட்டும் சொல்லி நீங்க யோசிக்க தேவையில்லைங்க. ஏனென்றால் உங்க மேலையும் உங்க பிள்ளை மேலையும் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. உங்க மேல கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்க மேல கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. உங்க மேல கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்க வலது கையை உங்க தலை மேல கையை வைத்து, வாலிப பிள்ளை, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, பெற்றோர்கள் உங்க கையை, உங்க வலது கையை உங்க தலை மேல வைத்து நீங்க சொல்லுங்க, என் மேல கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. என் மேல கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல, பொய் உரையாத தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அதனால அந்த வார்த்தையின்படியே தான் நடக்கும். அந்த வார்த்தையின்படியே தான் நடக்கும். அந்த வார்த்தை வெறுமையாய் சென்று வெறுமையாய் திரும்புகிறது இல்லை. எந்த காரியமாய் அந்த வார்த்தை என்னை நோக்கி பேசப்பட்டதோ அந்த காரியமாய் அது வாய்க்கும். அந்த காரியமாய் அது நடக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆபிரகாம்கிட்ட பேசின ஆண்டவர், தகப்பன்கிட்ட பேசின ஆண்டவர் இப்ப தாய் கிட்ட டைரக்டா பேசுறாரு. என்ன பேசுறாரு? பயப்படாத. ஆதியாகமம் புஸ்தகம் 21வது அதிகாரம் வாசிக்கிறோம் பாருங்க. 17, 21, 17. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். முக்கியமா கவனிங்க. நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன். ஹல்லேலூயா. தகப்பன்ட்ட சொன்னாரு. தாய்க்கு அப்ப தெரியாது. பிள்ளைக்கு சின்ன குழந்தை, சின்ன பையன், தெரிய வாய்ப்பே இல்லை. ஆனா இப்ப தாயிட்ட சொல்றாரு, பயப்படாத, பிள்ளை கையில பிடிச்சுக்கோ, நான் எழுந்து நட, அவனை நான் பெரிய ஜாதியாக்குவேன். அதுக்கு கீழே உள்ள வசனத்தை பாருங்க. வனாந்தரத்துல முடிந்தது என்று எழுதப்படாமல் அந்த பிள்ளையோட கர்த்தர் இருந்தாராம். வேதம் சொல்லுகிறது, வனாந்தரத்துல எப்படி தெரியுமா எழுதியிருக்கு பாருங்க. எப்படி தெரியுமா எழுதியிருக்கு? தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வித்தையில் வல்லவனானான். கவனிக்கிறீங்களா? சாக கடந்த பிள்ளைக்குள்ள திடீரென்று ஒரு ஆச்சரியமான மாற்றம்.
நான் சொல்றேன், உங்க பிள்ளைய பார்க்கும்போது இது எங்க பிழைக்க போகுது? இதுக்கு ஒரு திறமையும் இல்ல, ஒரு தாளந்தும் இல்ல. மற்ற பிள்ளைகள பார்க்கும்போது எப்படி பேசுது, எவ்வளவு ஞானமா இருக்கு, எவ்வளவு திறமையா இருக்கு. ஆனா என் பிள்ளை ரொம்ப பேதையா இருக்கு, அதுக்கு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு நான் சொல்றேன். உங்க பிள்ளை மேல கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறதுனால, உங்க பிள்ளை மேல கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறதுனால உங்க பிள்ளை வேஸ்டா மாறிடாது. அருமையான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன் வாழ்க்கையில திடீர்னு ஒரு அசாதாரணமான கிருபை, அசாதாரணமான ஞானம், அசாதாரணமான திறமை, அசாதாரணமான ஒரு அபிஷேகம், அசாதாரணமான ஒரு பலன் கட்டாயம் உன்னை சந்திக்கும். கட்டாயம் உன்னை சந்திக்கும். இஸ்மவேலை சந்தித்த அதே ஆச்சரியமான கிருபை உன்னை சந்திக்காதா? உன்னை ஆண்டவர் விட்டுருவாரா? நீ ஒரு எல்லாருடைய பார்வையிலையும் எல்லாத்தையும் இழந்த நிலைமைக்கு உன்னை விட்டுருவாரா? ஜனங்கள் மத்தியில் உன்னை அவமானப்பட விட்டுருவாரா? தொடர்ந்து நீ தோத்து போக விட்டுருவாரா? அதுக்காகவா அவர் சிலுவைக்கு போனாரு? அதுக்காகவா உனக்காக அடிக்கப்பட்டாரு? அதுக்காகவா உனக்காக ரத்தம் சிந்தினாரு? இயேசுவின் நாமத்துல சொல்றேன், நீ நல்லா இருப்ப, நீ வாழ்ந்திருப்ப, நீ ஆசீர்வாதமா இருப்ப. உன் வாழ்க்கையின் போக்கு இனிதான் மாற போகிறது என்று சொல்லி கர்த்தருடைய ஊழியக்காரனாய் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இனிதான் உன்னுடைய வாழ்க்கையின் போக்கு சூப்பர் நேச்சுரலாய் மாற போகிறது. எதிர்பாராத விதத்தில் ஒரு அசாதாரணமான வல்லமை இறங்கி வில் வித்தையில் வல்லவனானான் என்ற ஒரு இஸ்மவேலை போல கர்த்தர் உன்னையும் திறமசாலியாய், தாளந்துள்ளவனாய், கிருபை பெற்றவனாய், கிருபை பெற்றவளாய் கர்த்தர் உன்னையும் மாற்றுவார். உன்னை மாற்றுவார். அதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா? அதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா? அப்பா இல்ல, கணவர் இல்ல, அந்த பிள்ளைக்கு அற்புதமாய் திருமண வாழ்க்கை நடக்குது. வாசிக்கிறேன் பாருங்க, வாசிக்கிறேன். அவன் பாரான் வனாந்தரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தால் ஆகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணி வைத்தாள். வீட்டில் யாரோ ஒருவர் இழந்துட்டதுனால, யாரோ ஒருவர் இறந்துட்டதுனால எல்லாம் முடிஞ்சிட்டு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நீங்க அனாதை அல்ல, நீங்க அனாதை அல்ல. உங்களை நீங்க திடப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான் என்ற வார்த்தையின்படி நீ உன்னை திடப்படுத்திக் கொள்ளுகிற நேரம், சோர்ந்து போகிற நேரம் அல்ல. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாய் ஆகில் உன் பலன் குறுகினது என்று வேதம் சொல்லுகிறது. இது நீ சோர்ந்து போய் உட்காருகிற நேரம் அல்ல. எழுந்து பிள்ளையை பிடித்துக் கொண்டு தைரியமாய் நிற்க வேண்டிய ஒரு நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்பவும் சொல்லுங்க, திரும்பவும் சொல்லுங்க, என் மேல கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. ரெண்டாவது சொல்லுங்க, வாக்கு தத்தம் இருக்கிறது. ஹல்லேலூயா. பிள்ளைங்க என்ன சொல்லணும்? நீங்க வாலிப பிள்ளையா இருப்பாய் ஆகில் நீ என்ன சொல்லணும்? என் மேல கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. பெற்றோர்கள் நீங்க என்ன சொல்லணும்? வாக்கு தத்தம் இருக்கிறது. உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொன்ன வாக்கு தத்தம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த செய்தியில ரெண்டு காரியத்தை நான் முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறேன். ஒன்று, உங்க மேல கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. ரெண்டாவது, உங்க மேல கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த செய்தியை முடிக்கிறதுக்கு முன்னாடி திரும்பவும் ஒரு முறை சொல்லுகிறேன். உங்க மேல கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, உங்க மேல கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது. அதனால சூழ்நிலை தோற்று போகும். நீங்க என்ன நிலைமையில இருக்கிறீங்களோ அது மாறிடும். கர்த்தர் மாற மாட்டார். கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். எப்படி அந்த ஆகார் குடும்பத்தை வாழ வைத்தாரோ, இஸ்மவேலை வாழ வைத்தாரோ, பெரிய ஜாதியாக்கினாரோ, அதே போல கர்த்தர் உங்களை பெரிய ஜாதியாக்குவார். ஹல்லேலூயா. திரும்பவும் என்னோட அந்த ஒரே
ஒரே ஒரு சரணத்தை பாடி முடிச்சிருவோமா? என் முடிவுக்கு இப்ப உங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கும் நான் நம்புறேன். அல்லேலூயா. நல்ல சந்தோஷமா கண்ணீரை தொடச்சுக்கிட்டு மகிழ்ச்சியோட என் முடிவுக்கு விடிவு நீங்கப்பா படுவோமா? என் முடிவுக்கு விடிவு நீரே, என் வாழ்வுக்கு உதயமும் நீரே, என் முடிவுக்கு விடிவு நீரே, என் வாழ்வுக்கு உதயமும், என் முடிவுக்கு விடிவு நீரே, என் வாழ்வுக்கு உதயமும் நீரே. என்னையா என்னையா தெரிந்து கொண்டீர், என்னையா என்னையா அழைத்து விட்டீர், என்னையா என்னையா தெரிந்து கொண்டீர், என்னையா என்னையா அழைத்து விட்டீர். தகுதி இல்லாத என்னை தகுதியாய் மாற்றி கண்மலை மேல் நிறுத்தி தகுதி இல்லாத என்னை தகுதியாய் மாற்றி கண்மலை மேல் நிறுத்தி Hallelujah, 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 hallelujah. சொல்லுவோம். Hallelujah, 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 hallelujah.